திருச்சியில் பெய்த மழையால் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்தழகு பிள்ளை தெரு பகுதியில் மழைநீர் தேங்கியது. இதனால் மழைநீரோடு கழிவுநீரும் குடிநீர் தொட்டியில் கலந்து செல்லும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலைமையும் வந்த கதையில் உருவான சூழ்ச்சி காரணமாக தமிழகத்தின் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 18 மாவட்டங்கள் கனமழை பெய்யும் என தமிழக வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் திருச்சி மாவட்டத்தில் இன்று காலை முதலே கருமேகம் சூழ்ந்து இருண்ட வானிலை நிலையது. காலை 11 மணி முதல் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக திருச்சி மாநகரத்தின் மத்திய பேருந்து நிலையம், டிவிஎஸ் டோல்கேட், தில்லைநகர், உறையூர், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அவதிவிட்டனர். குறிப்பாக திருச்சி மாநகர் பகுதியில் பெய்த மழையால் சத்திரம் பேருந்து நிலையம், பாபு ரோடு அருகே முத்தழகு பிள்ளை தெருவில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் மழைநீர் சாக்கடை நீரும் கலந்து குடிநீர் தொட்டியில் கலந்து செல்கிறது. இதனால் அந்த பகுதி மற்றும் திருச்சி மாநகரில் பல இடங்களிலும் பாதாள சாக்கடை பணிகள் முடிவடைந்தும் முறையாக மழைநீர் வடிகால் செய்யாமல் இருப்பதால் குடிநீர் தொட்டியில் மழைநீரும் சாக்கடையும் கலந்து செல்வதால் அப்பகுதி மக்கள் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இதே போன்று மாநகரின் பல பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தற்போது இந்த குடிநீர் தொட்டியில் சாக்கடை நீரும் கலந்து செல்வதால் இதை உடனே சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.